நம்ம கருணை, மன்னிப்புன்னு நிறைய கதைகள கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா, அந்த கதைகளோட உண்மையான சக்திய நாம புரிஞ்சுக்கணும்னா, நாம கொஞ்சம் கால பயணம் செஞ்சு, அந்த கதைகள் பிறந்த உலகத்துக்கே திரும்பி போகணும். சரி, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உலகத்த நாம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? வாங்க, இந்த கேள்வியோட நம்ம பயணத்த தொடங்கலாம். ஒரு வேற காலகட்டத்துக்கு, வேற ஒரு இடத்துக்கு. முதல்ல நாம போற அந்த உலகத்த பத்தி பார்ப்போம். அது முதல் நூற்றாண்டு யூதேயா. கடுமையான அடக்குமுறையும், இறுக்கமான சமூக விதிகளும் நிறைஞ்ச ஒரு துன்பமான உலகம். யோசிச்சு பாருங்க, அந்த வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருந்திருக்கும்னு. அந்த பகுதி முழுவதும் ரோமானிய ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. மக்கள் மேல கடுமையான வரிச்சுமை. இதனால எங்க பார்த்தாலும் வறுமை, கடன். இது போதாதுன்னு சமூகத்துல ரொம்ப கடுமையான ஏற்றத்தாழ்வுகள். நோய், திடீர் மரணம்னு எப்பவும் ஒரு பயத்தோடயே வாழ வேண்டிய சூழல். அரசியல், மதம்னு எல்லாத்துலயும் ஆழமான பிரிவினைகள். மொத்தத்துல உயிர் வாழ்றதே ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. அந்த சமுதாயத்துல தீட்டுன்னு ஒரு வார்த்தை ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இது வெறும் சுத்தத்தை பத்தினது இல்ல. ஒருத்தருக்கு தொழுநோய் வந்தாலோ, இல்ல சில மத விதிகளை மீறினாலோ, அவங்க சமூகத்துல இருந்து மொத்தமா ஒதுக்கி வைக்கப்படுவாங்க. அது ஒரு சமூக மரண தண்டனை மாதிரி. அவங்க குடும்பம், நண்பர்கள், கோவில்னு எல்லாத்துல இருந்து பிரிக்கப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற பிளவுபட்ட உலகத்துக்குள்ள ஒரு போதகர் வர்றாரு. அவர் அதிகாரத்துல இருந்தவங்களையோ பெரிய ஆளுங்களையோ தேடி போகல. அதுக்கு பதிலா மத்த எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட மக்களை தேடி போனார். அவர் தேடி போன அந்த மக்கள் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க சொந்த மக்களையும் சிலவங்க ஏழைகளுக்காக வேலை செய்தால ரோகிகளா கஷ்டப்படுறாங்க. அப்புறம் காவல்ல முற்படுத்தப்பட்டவங்க சமூகத்தோட மனதிலும் ஈசான இது என்னது சமுதாயத்தால ரொம்பவே வெறுக்கப்பட்டவங்க. இதனாலதான் இது கஷ்டப்பட்டு கிடைக்கப்பட்டது. இது ஒரு பாராட்டு கிடையாது. மத தலைவர்கள் பார்த்து பாருங்க, உங்களுக்கு வீடு நிற்காரும் எதிர்த்தாலும் தீவிரங்களுக்கும் பாதுகாப்பும் ரொம்ப சொன்னாங்க. அவங்க ஏன் அப்படி எதிர்த்தாங்க? முதல்ல அவங்க ஏற்று சொல்லணும். அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஏற்றுட்டு அவங்களோட உட்கார்ந்து சத்தாரு. அவங்களுக்கு வெப்பா இருந்தாரு. சரி, அவன் என்ன அப்படி செஞ்சாரு? அவங்க செயல்கள் வெறும் செயற்கையான விற்பனைகளை விட இதோட வளமான இதை நான் புரிஞ்சுக்கிறேன். நீதி நிறைய உயிரை அதிகமாக கவனிக்கலாம். இப்போ சாதா இன்ஃபான்ஸ்க்கு அது டிஸ்கஸ் அதாவது ஒருத்தரோட வலியோட தாக்கத்தை உணர்வது, அதை மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது, அவங்களுக்கு திரும்பவும் தாய் முடிப்பதாக பார்க்கணும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நவீன கோட்பாடுகள் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு செஞ்ச செயல்களோட அப்படியே திரும்பி போகுது. அதில் தொழில் விஞ்ஞானிகள் பெற்றதும் கற்றுக்கிருந்த ஒரு பெண்கள் பேசியதும் ஒரு ஏழை தினத்துல எந்த சக்தியான சமூக தடைகளை கேட்பாரு. அது மூலமா அவங்க உடலை மட்டும் குணப்படுத்தல, அவங்களோட கண்ணியத்தையும் சமூகத்துல அவங்களுக்கான இடத்தையும் திருப்பி கொடுத்தாரு. ஒரு சமூக மறுசீரமைப்பு. இந்த மாதிரி எல்லாரையும் அரவணைச்சதுக்கு பின்னாடி ஒரு இன்னும் ஆழமான ஒரு கருத்து இருந்துச்சு. அதுதான் நிபந்தனையே இல்லாத மன்னிப்பு. இத விளக்க அவர் ஒரு சக்தி வாய்ந்த கதையை சொன்னார். அந்த கதையில ஒரு வேலைக்காரனோட கடன் மன்னிக்கப்படுது. எவ்வளோ கடன் தெரியுமா? 10,000 தாலந்துகள். அந்த தொகை எவ்வளவு பெருசுன்னா, ஒரு ராஜாவுக்கு ஒரு பகுதியில இருந்து வர்ற மொத்த வரி வருமானத்துக்கு சமம். இல்லனா ஒருத்தர் கிட்டத்தட்ட 2,00,000 வருஷம் வேலை செஞ்சா சம்பாதிக்கிற காசு. இது மன்னிக்கவே முடியாத ஒரு கடன். ஆனா அவ்வளவு பெரிய கடன் மன்னிக்கப்பட்டா அதே வேலைக்காரன் என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னோட சக வேலையால் கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன கடனை மன்னிக்க மறுத்துட்டான். அது வெறும் 100 பணம் தான். அதாவது ஒரு 4 மாச சம்பளம். அவ்வளவுதான். ஆனா இயேசு இந்த மன்னிப்புங்கிற கொள்கைய வெறும் கதையா மட்டும் சொல்லல. அவரே அதை வாழ்ந்தும் காட்டினார். தன்னை வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சும் கூட அந்த சீடனோட கால்களை குனிந்து கழுவினார். இது அன்புக்கும் தியாகத்துக்கும் ஒரு உச்சகட்ட உதாரணம் இல்லையா? சரி, இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஆனா இந்த மாதிரி ஒரு அன்புக்கும் மன்னிப்புக்கும் இன்னைக்கு நம்ம உலகத்துல ஏதாவது இடம் இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் நம்ம காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்துல இருக்கு. இஃபிஷினியாங்கிற பெண்ணோட கதை. 1994ல ருவாண்டா இனப்படுகொலையின் போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கும்பலோட வந்து அவங்க கணவரையும் 5 குழந்தைங்களையும் கொலை செஞ்சிட்டார். 7 வருஷம் கழிச்சு சிறையில் இருந்த அந்த நபர் இஃபிஷினியா கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். இன்னைக்கு இஃபிஷினியா அவரை முழுசா மன்னிச்சு தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு கூட கூப்பிட்டுருக்காங்க. ஒரு நிருபர் அவங்க கிட்ட இது எப்படி உங்களால முடிஞ்சதுன்னு கேட்டிருக்காரு.
அதுக்கு அவங்க ரொம்ப எளிமையா இப்படி பதில் சொல்லியிருக்காங்க. இதத்தானே இயேசு நமக்கு சொன்னார். ஆக 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு கதை இன்னைக்கும் நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விதைக்குது. மன்னிக்கவே முடியாத ஒன்றை மன்னிக்கிற அளவுக்கு ஒரு அன்பை கொடுக்க நமக்குள்ள என்ன தேவைப்படுது?